சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல போன் லேக் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க்கான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியா கொடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட். ஏன் அப்படின்னா இந்த படம் தொடங்கின விதமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட் கண்டென்ட்டோட தான் தொடங்கியிருப்பாங்க. இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கப்பலை காட்டுறாங்க. இவங்க ட்ரெஸ் எதுவுமே இல்லாம தலை திரிக்க ஓடிட்டு இருக்காங்க. கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. சோ இது நடந்ததுக்கு அப்புறம் பிரசன்ட்ல ஒரு லேக் ஹவுஸ்ல ஒரு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்காக போறாங்க. சோ அதே இடத்துக்கு இன்னொரு கப்புள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வராங்க. சோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தங்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு கப்புள்ஸும் ஒரே லேக் ஹவுஸ்ல தங்குறாங்க. ஆனா புதுசா வந்த கப்புள்ஸ் அந்த இன்னொரு கப்புள்ஸ் கிட்ட அடிக்கடி வம்பு இழுத்துட்டே இருக்காங்க. அவங்க ஏன் வம்பு இழுக்கிறாங்க, சோ அந்த லேக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அந்த ஆரம்பத்துல ஒரு கப்பல் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்கல்ல, எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த போன் லேக். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஒரு டார்க்கான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பயங்கர ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமா இந்த படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் முதல் பாதி ஸ்லோவா தொடங்கினாலும் இரண்டாம் பாதியில் வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை சீட் நுனிக்கே கொண்டு போயிடும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பா அந்த மிஸ்ட்ரி, அந்த கப்புள்ஸ் ஏன் வந்து இதை பண்றாங்க அப்படிங்கிற அந்த மிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, சோ அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படங்களுக்கு உயிர் நாடியே வந்து பாத்தீங்கன்னா இசைதான். இந்த படத்துல வரக்கூடிய அந்த பயம், பதட்டம், சோ இதுக்கேத்த மாதிரி ஒரு இசையை கொடுத்திருப்பாங்க. சோ அது வேற லெவல்ல இருக்கும். அந்த மியூசிக் எல்லாமே ஒரு மாதிரி உங்களை பயத்துல கொண்டு போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்துல வரக்கூடிய அந்த லொகேஷன்ஸ், அந்த மேக்கிங் சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏரியா இருக்கட்டும், அந்த காடா இருக்கட்டும், சோ அந்த லேக் ஹவுஸா இருக்கட்டும், ஒரு மாதிரி ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அதுவே ஒரு விதமான ஒரு பயத்தையும் உண்டாக்கி இருக்கும். அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு மாதிரி ஒரு கடைசி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோரினஸா ரொம்ப கொடூரமான முறையில காட்சிகளை அமைச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம், ரொம்ப கிரிப்பாவே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பாதி ஒரு மாதிரி ஸ்லோவா போகும். தேவையில்லாத காட்சிகளை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே போல இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ். சோ அதெல்லாம் கொஞ்சம் புதுமையா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். மொத்தத்துல ஓவராலா ஒரு 18 வயசுக்கு மேற்பட்டவங்க ஒரு அடல்ட் கண்டென்ட்டோட ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பார்க்க விரும்புறவங்க தாராளமா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தனியா மட்டும் பார்க்காதீங்க, தனியா மட்டும் பாருங்க. சாரி, இந்த படத்துக்கு எப்படி கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.75. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.